2021 சட்டமன்ற தேர்தலின் போது தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என வாக்குறுதி அளித்த விளம்பர திமுக அரசு தற்பொழுது தூய்மை பணியாளர்களை இன்னலுக்கு தள்ளியிருக்கிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மாநகராட்சியில் தூய்மை பணிகள் மொத்தம் 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் ராயப்பேட்டை மற்றும் திருவிக நகர் மண்டலங்களை கடந்த ஆகஸ்ட் மாதம் தனியார் வசம் ஒப்படைத்தது விளம்பர திமுக அரசு. அதன்படி இந்த மண்டலங்களில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களை ஒரே இரவில் பணி நீக்கம் செய்து ஆந்திராவை சேர்ந்த ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்த்தது திமுக அரசு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வழக்கம் போல் பணிக்கு சென்ற தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த வேலையில் இருப்பதாக இருந்தால் மட்டுமே வேலை, இல்லையென்றால் வேலை இல்லை என கூறி அவர்களை வெளியேற்றியது சென்னை மாநகராட்சி. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு 6000 ரூபாய் சம்பளத்தில் பணியை தொடங்கிய அவர்களுக்கு சம்பளம் படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது 23,000 ரூபாயாக உயர்ந்துள்ள நிலையில் ராம்கி நிறுவனத்தில் வெறும் 16,000 ரூபாய் சம்பளத்துக்கு அவர்களை கொத்தடிமைகளாக்கி விட்டிருக்கிறது விளம்பர திமுக அரசு. விளம்பர திமுக அரசின் இந்த முடிவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகை முன்பு இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களின் போராட்டம் தமிழகம் முழுவதும் எதிரொலித்தது. எதிர்க்கட்சிகள், திரை நட்சத்திரங்கள் என அனைத்து தரப்பினரும் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தில் பங்கெடுத்தனர். ஆனால் இந்த போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதன் பேரில் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்துவது ஏற்கத்தக்கதல்ல என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பை சாக்காக வைத்து ஆட்சி அதிகாரத்தின் ஆணவத்தில் அவர்களின் போராட்டத்தை விளம்பர திமுக அரசு சின்னாபின்னப்படுத்தி கலைத்து சிதறடித்ததன் கோர காட்சிகள் இன்றும் நிழலாடிக் கொண்டிருக்கின்றன. போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துகிறோம் என்ற போர்வையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தூய்மை பணியாளர்கள் மீது அராஜக அடக்குமுறையை போலீசார் கட்டவிழ்த்துவிட்ட அதே நேரம் அன்று வெளியான புதிய திரைப்படத்தை தியேட்டரில் பார்த்து ரசித்து ரிவ்யூ போடுவதில் விளம்பர முதல்வர் ஸ்டாலின் பிஸியாக இருந்தது ஊரறிந்த ஒன்று. எங்களுக்கு தேவை பணி நிரந்தரம், எங்களுக்கு தேவை குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி ஊதியம். எங்களுக்கு நீங்கள் அளிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இன்றைக்கி வீட்டில் உட்காந்து அரெஸ்ட்டு, மனு கொடுக்க போனால் அரெஸ்ட்டு, கார்ப்பரேஷன் வாசலில் போய் நின்னாலும் அரெஸ்ட்டு, தூய்மை பணியாளர் எங்கே போனாலும் கைது பண்ணுறாங்க. அப்போ அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை என்பது இருக்குது. இந்த சென்னையினுடைய பூர்வகுடி, வட சென்னையினுடைய பூர்வகுடி மக்களுக்கு இந்த அரசு துரோகம் இழைத்திருக்கிறார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றாமல் துரோகம் இழைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீது அடக்குமுறை, ஒடுக்குமுறை போராடியதற்காக செலுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு வழக்குகளை போட்டு துன்புறுத்தி இருக்கிறார்கள். அராஜகமான முறையிலே இவர்களை நடத்தியிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களை, எளிய மக்களை நடத்தியிருக்கிறார்கள். இதற்குண்டான விளைவுகளையும் இவர்கள் சந்தித்தே தீர்வார்கள். ரிப்பன் மாளிகை முன்பாக தூய்மை பணியாளர்கள் நடத்தும் போராட்டம் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி
பொதுமக்கள் என்ற போர்வையில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்ததே திமுகவின் நிர்வாகிதான் என்ற நிலையில் அதன் பின்னணியில் அமைச்சர் சேகர் பாபுவின் சூழ்ச்சி இருந்ததும் பின்னாளில் அம்பலப்பட்டது. அந்த வழக்கில் தூய்மை பணியாளர்கள் போராட மாற்று இடம் வழங்க வேண்டும் என்பதே நீதிமன்றத்தின் உத்தரவாக இருந்தது. ஆனால் வாழ்வாதாரம் இழந்து நிர்கதியாய் விடப்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தை முன்னெடுக்கும் போதெல்லாம் அவர்கள் மீது அடக்குமுறையை ஏவி கைது என்ற பேரில் அராஜகத்தை நீட்டி வருகிறது திமுக. தங்களின் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது, கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஏற்கனவே வழங்கப்படும் சம்பளத்தை குறைக்க கூடாது. இதுதான் தூய்மை பணியாளர்கள் முன்வைக்கும் கோரிக்கை. இது வெறும் கோரிக்கைகள் அல்ல. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளே என்பதுதான் உச்சகட்ட வேதனையே. அதாவது அரசு துறை மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் அனைத்து ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் எண் 153 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அப்படி இருக்கையில் சென்னை மாநகராட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த தூய்மை பணியாளர்களை கடந்த 4.5 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யாமல் ஏமாற்றி வந்ததோடு தற்போது தனியார் வசம் ஒப்படைத்திருப்பது உச்சகட்ட மோசடித்தனம் என்றே விமர்சிக்கப்படுகிறது. நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து எல்லா போராட்டத்தையும் சந்திச்சிட்டோம். லாஸ்ட்டு வங்கக்கடலில் விழுந்து எங்கள் உயிரை கூட இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அப்போ கூட அவருக்கு மனசாட்சியே இல்லை. எங்களுக்கு வந்து அவர் ஒரு வார்த்தை கூட வந்து இது வரைக்கும் பேசவே இல்லை. கான்ட்ராக்ட் ராம்கி நிறுவனத்துக்கு சாப்பாடு போடுறேன், 15ஆம் தேதி அறிவிக்கிறேன், 15ஆம் தேதி போய் நாங்கள் திறந்து சாப்பாடு போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுடைய பணத்தை எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. நாங்கள் 15 வருஷமாக வேலை செய்கிறோம். எங்களுக்கு எதுவுமே அவர் இது வரைக்கும் பண்ணலை, பேச்சுவார்த்தைக்கும் வரல. எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்கன்னு நாங்கள் எவ்வளோ போராட்டத்தை செஞ்சு எங்கள் உயிரை கூட மதிச்சிட்டோம். அப்போ கூட அவர் அதுக்கு செவிசாய்க்கவே இல்லை. தூய்மை பணியாளரான எங்களுக்கு இது வரைக்கும் எந்த சலுகையும் அவர் பண்ணலை. மேயர் கையில் போயிட்டு மனு கொடுக்கலான்னு போகிறோம், அங்கேயும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கேட்டை மூடிடுறாங்க. எங்களை எங்கே போனாலும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. தூய்மை பணியாளர்கள்னா அவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் மாதம் முதல் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கும் மேலாக வேலை இல்லாத சூழலில் 3 வேளை உணவுக்கே சிரமமான நிலையில் தீர்வு கிடைத்து விடாதா என்ற எதிர்பார்ப்பில் போலீசாரின் அத்தனை அடக்குமுறைகளையும் தாங்கிக் கொண்டு தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு காதில் கை வைத்துக் கொண்டு காது கேட்கவில்லை என்றும், தூய்மை பணியாளர்கள் பற்றி கேட்டால் பேசவே மாட்டோம், வேஸ்ட் என்றும் திமுகவின் அமைச்சர் சேகர் பாபு ஆணவ உடல் மொழியை காட்டி உச்சக்கட்ட அலட்சியத்தில் பதிலளித்ததன் காட்சிகள் மக்களை பெரும் கொந்தளிப்புக்கு ஆளாக்கியது. எல்லா போராட்டமும் நாங்கள் பண்ணிட்டோம். போலீஸை வச்சு அடித்து துன்புறுத்தி ஏற்றிட்டாங்க. எங்களுக்கு ஒரு தீர்வு வரல. எங்களுக்கு ஒரு பதில் இன்னைய வரைக்கும் முதல்வர் ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லலை. ஆனால் தூய்மை பணியாளராக 20 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் இவ்வளோ நாள் வந்தது கிடையாது. இப்போ நாங்கள் போராடுறோம், வாழ்வாதாரத்துக்காக கூலிக்காக நாங்கள் போராடுறோம். ஆனால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து 4 மாதமாக எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு சாப்பாடு அறிவிக்கிறாரு. சாப்பாடு ராம்கி கான்ட்ராக்டுக்கு தான் அவர் அறிவிக்கிறாரு. ராம்கி கான்ட்ராக்டில் 3 மாதமாக புதுசாக சேர்ந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. சென்னை மாநகராட்சியில் 15-20 வருஷமாக நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் இவ்வளோ நாள் இல்லை. சட்டவிரோதமாக எங்களுக்கு ஒரு அறிவிப்பு இல்லாமல் எங்கள் வேலையை விட்டு எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. 115 நாளாக அவர் கொடுத்த கடிதத்தை கையில் வச்சுக்கின்னு சென்னை ஃபுல்லாக நாங்கள் போய் எங்கெங்கே போராடுறோம். எங்களுக்கு ஒன்றும் ஒரு செவி சாய்க்கலை. எதனால்? நாங்கள் தூய்மை குப்பை வாடுறவங்க தானேன்றதுனால எங்களை மதிக்கவும் மாட்டேன்றாரு. அமைச்சரின் இந்த போக்கை தழுதழுக்க விவரித்த பெண் தூய்மை பணியாளர் மக்களின் சுகாதாரத்தை பேணி காக்கும் தங்களை இந்த விளம்பர திமுக அரசு குப்பை போல் பார்ப்பதாக கூறிய வார்த்தைகளை கேட்கும் போதே கண்கள் குளமாகிறது.
வாக்குறுதி என்ற பேரில் நயவஞ்சக அரசியலை முன்னெடுத்து மக்களை ஏமாற்றியதோடு இல்லாமல் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்து அடக்குமுறை என்ற பேரில் அவர்களின் அழுகுரலில் ஆனந்தமடையும் திமுகவின் போக்கை எப்படி விமர்சிப்பது என்றே தெரியவில்லை. அவங்க என்ன கேட்டாங்க? உங்கள் வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு கேட்டாங்க. நீங்கள் பணி இயந்திரத்துக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. தேர்தல் வாக்குறுதி 153 அரசு பணியில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியவர்களுக்கு பணி இயந்திரம் சொல்லியிருக்கீங்க. எந்த துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணி புரிந்தவர்களுக்கு நீங்கள் தேர்தல் வாக்குறுதி 153 படி பணி இயந்திரம் செஞ்சீங்க. அப்போ உங்கள் வாக்குறுதிகள் நீங்கள் சொன்ன மாதிரி பணி இயந்திர வாக்குறுதிகள் எந்த துறையும் செய்யலை. அதிலும் குறிப்பாக 19/1/2021 அன்று நமது முதல்வர் அவர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையரை கடிதம் எழுதுகிறார். இந்த தொழிலாளிகளாம் கோர்ட்டு தீர்ப்புக்கு காத்திருக்காமல் பணி இயந்திரப்படுத்துங்க. 90% மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் இவங்களை பணி இயந்திரப்படுத்தணும். அதே வாக்குறுதி இப்போ கேட்குறாங்க. கேட்டால் நாங்கள் அப்படி வாக்குறுதியே கொடுக்கலன்னு நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொல்கிறார். நாங்கள் அந்த மாதிரி வாக்குறுதியே கொடுக்கல. தேர்தலுடைய பிரச்சார கூட்டத்தில் குறிப்பாக சொல்கிறார், எங்கள் ஆட்சி வந்து 6 மாதத்துக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பணி கிடைக்கும், பணி நிரந்தரம் கிடைக்கும்னு சொல்கிறார். சொன்னதை செய்யுங்க ஜனங்க. இப்போ கேட்டால் அவர்கள் மீது குற்றவியல் வழக்குகளும், சொல்லனா துன்பமோ, காவல்துறையை வச்சு தாக்குறதும் அடிக்கிறதும் வழக்கு போடுறதும் நடக்குது. போராட்டத்தில் ஈடுபடும் பெண் தூய்மை பணியாளர்கள் அலங்கோல கதியில் போலீசாரால் அப்புறப்படுத்தப்பட்டு வரும் நிலையில், மறுபக்கம் தூய்மை பணியாளர்களின் மாண்பை திமுக அரசு ஒருபோதும் விட்டு கொடுக்காது என விளம்பர முதல்வர் ஸ்டாலின் முழங்கி வருவது என்ன ரகம் என்றே தெரியவில்லை. பணி நிரந்தரம் என்ற கோரிக்கையை முன்வைத்தே தூய்மை பணியாளர்கள் போராடி வரும் சூழலில் அவர்களுக்கு 3 வேளை உணவு வழங்குவதாக அறிவித்து 2 தினங்களுக்கு முன்பு அதனை நடைமுறைப்படுத்தியது விளம்பர திமுக அரசு. இதில் என்ன வேடிக்கை என்றால், தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்க சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டுமே 3 வேளை உணவு திட்டத்தை திமுக செயல்படுத்துவது ஏமாற்று வேலை என்றே விமர்சிக்கப்படுகிறது. இங்கே இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு ஒவ்வொரு சலுகையை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு 5வது 6வது மண்டல தூய்மை பணியாளர்கள் போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க அப்படின்றது தான். வேறு எந்த மாநகராட்சிக்கும் வேறு எந்த தூய்மை காவலருக்கும் இந்த சலுகையெல்லாம் அறிவிக்கலை. 3 வேளை உணவு போடன்றாங்க. 3 வேளை உணவே ஒரு போராட்டம், ஒரு அரெஸ்ட் வருது. அப்போ அதுக்கப்புறம் ஒன்று அறிவிக்கிறாங்க. முதல்ல 1 வேளை உணவு வச்சாங்க, அதுவும் ஒரு போராட்டம், அரெஸ்ட்டு அப்படின்னு. அப்போ இன்றைக்கி ராம்கி குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்கணும்னு கோர்ட்டு சொன்னால் அரசாங்கம் 200 ரூபாயை எடுத்துகிட்டு போய் முன்னாடி நிற்கிது. நீ 565 ரூபா கொடு, நான் கூட 200 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா ராம்கியை குறைந்தபட்ச சம்பளத்தில் கூட வருத்தப்படக்கூட வைக்கக்கூடாதுன்ற நிலைமையை இன்றைக்கி அரசாங்கம் எந்த அளவுக்கு அந்த கார்ப்பரேட் கூட நிற்கிது அப்படின்றது மிக மிக வருத்தமான செய்தி. இந்த மாதிரி நிலைமை இங்கே நாட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஆட்சி நடத்த வரும்போது ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நாங்கள் வந்தால் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிடணும்னு இதே தூய்மை பணியாளர்கள்ட்ட உங்களை கூப்பிட்டு நீங்கள் சொன்னீங்க. இதில் தூய்மை பணியாளர்களுக்கு எந்த லட்சணத்தில் உணவு வழங்கப்படுகிறது என்பதற்கு இதைவிட வேறு சிறந்த சாட்சி இருக்கவே முடியாது. நீங்க ஒரு தோசை கொடுத்தாலும் சரி, இட்லி கொடுத்தாலும் சரி, சாம்பார் கொடுத்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. 6 மணிக்கு நாங்க வேலை முடிச்சுட்டு வந்து நிக்கிறோம். 1.5 மணி நேரமா நம்ம நிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது. அது பேசினாக்க என்னது சூப்பர்வைசரை ஏன் திட்டணும்? சூப்பர்வைசரை கேட்க வேண்டிய வேலையே கிடையாது. அவங்களும் அதே மாதிரி எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். அவங்களும் அவங்க நைட்டு ஃபுல்லா கண்ணு முடிக்கிறாங்க, நாங்களும் நைட்டு ஃபுல்லா கண் முடிக்கிறோம். அவங்கள சமைச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்க நீங்க கொடுக்கறது ஒரு கரெக்டான டைம்ல கொடுங்க. எங்களை மாதிரி ஏழைகள் சாப்பிட்டு போவோம். இதை யாரையும் குத்தம் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது. அவங்களுக்கும் வேலை அதிகமா இருக்கு, எங்களுக்கும் வேலை அதிகமா இருக்கும். எத்தனை சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை வயசானவங்க இருக்கிறாங்க. அதுல எடுத்துருந்த நாம தப்பா ஏதோ பேசுறோம். காலையில 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தோங்க, அந்த மழையில நனைஞ்சு இருந்த நைட்டு ஜுரத்தோட நம்ம நின்று வேலை பாக்குறோம். உணவு வராம கிளம்பிட்டீங்களா நீங்க? இது மேல நின்றுட்டு சார் வீட்டுல போக வேணாமா, வேலை இல்லையா, குழந்தை குட்டிகளை நம்ம விட்டுட்டு வந்திருக்கிறோம், பிள்ளைங்கள பார்க்க வேணாமா? இந்த ஒருவேளை சாப்பாடு நீங்க எங்க பசியாரத்தை கொடுக்குறீங்களா? நைட் டியூட்டிக்காரங்களுக்கு நைட்டு கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம் சந்தோஷமா. 12 மணிக்கு 12:30 எங்களுக்கு டைம் இருக்குல்ல, நாங்க அந்த நேரத்தில் சாப்பிடுறோம். காலையில முடிச்சுட்டு வந்துட்டு பல்லு விளக்காம எப்படி நாங்க உட்காந்து அந்த சாப்பாடு சாப்பிட முடியுமா? வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எவ்வளவு நேரம் ஆகுது? ஆறும். போய் நம்ம டீ போட்டு கொடுக்குற வேலையை பார்ப்போம், பிள்ளைங்களை பார்ப்போம், மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. இந்த சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறது எத்தனை பேர் பசியோட உட்கார்ந்து இருப்பாங்க அந்த சாப்பாட்டுக்காக? திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பணி நிரந்தரம் என்பதே தூய்மை பணியாளர்களின் பிரதான கோரிக்கை என்ற நிலையில் அதை நிறைவேற்றி கொடுத்து தூய்மை பணியாளர்களின் கண்ணியமான வாழ்வுக்கு வழிவகை ஏற்படுத்துவதை விடுத்து 3 வேளை இலவச உணவு என்ற பெயரில் அவர்களின் தன்மானத்தை பதம் பார்க்கும் திமுகவின் செய்கை
மக்கள் மத்தியில் கடும் கண்டனத்துக்கு ஆளாகியுள்ளது. இதையெல்லாம் தாண்டி 2021 சட்டமன்ற தேர்தலில் தூய்மை பணியாளர் நலன் என்ற தலைப்பில் வாக்குறுதிகளை பட்டியல் போட்டு வாசித்திருந்தது திமுக. அதாவது தலைமுறையாக தூய்மை பணி செய்து வருவோருக்கு விடுதலை அளிக்கும் விதமாக நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் திறந்தவெளி சாக்கடைகளை அகற்றுவதற்காக பாதாள சாக்கடை திட்டமும் திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் முன்னுரிமை தரப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்படும். இதுதான் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் 281. தூய்மை பணியாளர்களின் உணர்வுகளின் பிரதிபலிப்பாக இருக்கும் இந்த வாக்குறுதியில் திமுகவின் சமூக நீதி தாண்டவமாடுவதை மறுக்கவே முடியாது. ஆனால் இதை திமுக நிறைவேற்றியதா என்றால் வடிவேலு பாணியில் நெக்ஸ்ட் என்றே சொல்ல வேண்டும். இதில் அடுத்து வருவது பணியின் போது உயிரிழக்கும் தூய்மை பணியாளரின் வாரிசுக்கு அரசு வேலை. வாக்குறுதி எண் 283. இது இல்லாமல் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தூய்மை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு. இது வாக்குறுதி எண் 284. அதற்கும் நெக்ஸ்ட் தான். இதில் அடுத்து வரும் வாக்குறுதி எண் 285 தான் ஹைலைட்டே. தூய்மை பணியாளர்களின் பணி, ஊதியம், ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு விடுமாம். அதாவது பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் 4 மாதங்களாக சொல்ல முடியாத அடக்குமுறைகளுக்கு மத்தியில் போராடி வரும் சூழலில் திமுகவின் இந்த வாக்குறுதியை பார்க்கும் போது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது.